திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோற்பதற்கு காரணம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி என்று சொல்லப்படுகிறது. இரட்டை இலை அவரிடம்தான் இருக்கிறது. அவர்தான் எல்லாமே முடிவு செய்கிறார். ஏன் தோக்குறார்? அவர் வெளிநாட்டுக்காரரும் கிடையாது, இதே தமிழ்நாட்டுக்காரர், தமிழர், பெரும் சமுதாய சப்போர்ட் உள்ளவர். இவ்வளவு பின்புலம் இருந்தும் பிஜேபி அவங்களும் கூட்டணியில் இருக்கிறாங்க. சில கூட்டணி கட்சிகள் நிறையா இருக்குது. தமாக இருந்தது, முன்னாடி பாமக இருந்தது, இப்படி சில கூட்டணி கட்சிகள் இருந்தது. அந்த இரட்டையில் ஏழைகளின் சின்னம், புரட்சி தலைவர் தந்த சின்னம், புரட்சி தலைவி கண்ட சின்னம், இவர் பலப்பட்ட பெயர்களுக்கு பெயர் பட்ட அந்த இரட்டையிலை சின்னத்தையும் வைத்துக்கொண்டு எப்படி தோற்கிறார்? என்ன, ஏன் தோற்கிறார்? அவரை ஜெயிக்க வைக்க ஏன் மக்கள் முடிவு பண்ண மாட்டாங்க? ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டார். இப்போ அதுக்கு அவர் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சராக பதவி ஏற்பார். அது 2 முறை நடந்திருக்கிறது. அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்ததுக்கப்புறம் அவர் பொறுப்பை கொடுத்துருவார். அது வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருப்பார். ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்கிறாரோ அது நடந்து மறுபடியும் முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்து விடுவார் ஜெயலலிதா அம்மையார். இது நடந்து 2 முறை நடந்திருக்கு. இப்போது என்ன, ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டார். இப்போ என்னென்னா அவர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ஓகே, சசிகலா அம்மையார் எல்லாரும் சசிகலா அம்மையார்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் எல்லாத்தையும் இருக்குது, எல்லா அமைச்சர்களும். அப்போது அண்ணாதிமுக பீரியடில் அப்போ இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே போய் அவங்ககிட்ட போய் நீங்கள் தான் கட்சியை காப்பாற்றணும், நீங்கள் தான் வரணும்னு சொல்லி வேண்டுறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நான் ஆதாரப்பூர்வமாக தான் பேசுகிறேன். அப்போ அவங்க கட்சியோட பொதுச் செயலாளர் ஆகுறாங்க, தற்காலிக பொதுச் செயலாளர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்டசபையில் அவங்க திமுகவோட பேசி சிரிக்கிறாரு வைக்கிறாரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்லி அவர் சிஎம் பதவி விட்டு விலகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்கல்ல, அவர் சிஎம் பதவி விட்டு விலகப்படுறார். அதுக்கப்புறம் சசிகலா அம்மையார் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுத்து இவர் தான் சட்டமன்ற தலைவர், முதலமைச்சர் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணி ஆளுநருக்கு, மாநில ஆளுநருக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு வாரம் 10 நாள் போயிட்டுருக்கு. மாநில ஆளுநர் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஏன்னா அந்த தீர்ப்பு இருக்குது, சொத்து குவிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லி. சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு அவங்க சிறை செல்ல வேண்டிய சூழல். பட் இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருக்குது. ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தொடர்ந்து தோற்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம போனோம்னா, இந்த அடிப்படையான வரலாறுகளெல்லாம் சொல்லித்தான் இங்கே வர வேண்டியிருக்கு. இடையில போய் சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் ஓப்பனாக அங்கேருந்து வர்றேன். சரி, சசிகலா அம்மையார் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சட்டமன்ற தலைவர்னு சொல்லி எம்எல்ஏக்கள் கொடுத்தாங்க. ஆளுநர் அங்கே போகிற இங்கே போகிற அது இழுத்தடிச்சாங்க. அது காலதாமதம் ஆச்சு. அப்போ அவருக்கு இந்த சொத்து குப்பி வழக்கில் தண்டனை வந்தது. அவர் போக வேண்டிய சூழல் போயிட்டார். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த ஆட்சியை அம்மா அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் யார்? ஜெயலலிதா அம்மையார். அவங்களுக்கு விழுந்த ஓட்டு இது நல்லா வாட்ச் பண்ணணும். எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அதிமுக கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி ஐயா அவருடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி, திரு பன்னீர்செல்வம் அவர் ஆதரவு இருந்தாலும் சரி, சசிகலா அம்மையார் ஆதரவாளராக இருந்தாலும், டிடிவி தினகரன் யார் ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, மைன்யூட்டாக வாட்ச் பண்ணணும். அந்த இடத்துல சிறைக்கு போக வேண்டிய இடத்துல அந்த இடத்துல வேற ஒரு முதலமைச்சர் தேவைப்பட்டார். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைச்சு, அந்த கூட்டணி கட்சியில் இருந்த திரு கருணாஸ் அவர்கள், திரு தனியரசு அவர்கள், திரு முஸ்லீம் கட்சி இருக்காரு தமிமுன் அன்சாரி, அவர் எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த கூவத்தூரில் இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை, சசிகலா அம்மையார் சொன்ன ஆலோசனையின்படி எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன, அந்த இடத்துல என்னென்னா, யார் முதலமைச்சர், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆகிற வரைக்கும், அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு பெயரை யாருக்குமே தெரியாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்பதே தெரியாது.
ஏன் அதிமுக கட்சியில் உள்ளவங்களுக்கே தெரியாது. அதான் உண்மை. ஏன்னா எங்கள் அப்பா அதிமுக, எங்கள் குடும்பமே அதிமுகவில் தான் இருந்திருக்கு, ஓட்டு போட்டிருக்கு. நான் பொதுவான ஆள், இப்போ நான் படித்து வந்ததுனால நான் காமனாக இருக்கிறேன். அப்போ கூட அவங்க பெருசாக இது பண்ணல. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை முதலமைச்சராக பல இன்னலுக்கு மத்தியில், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அங்கிட்டு திமுக தப்பு கொடுக்கு, அங்கிட்டு ஆளுநர் கண்டுக்கலை, மத்திய சர்க்கார் நெருக்கடி, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக சசிகலா அம்மையார் சொன்ன அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அனைத்து எம்எல்ஏக்களும் ஒத்து அவரை முதலமைச்சராக பொறுப்பேற்று வச்சுட்டு திரு டிடிவி தினகரன் அவர்களை துணை பொதுச் செயலாளராக, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக அவர் நியமனம் பண்ணிட்டு சிறைக்கு சென்றார். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது உலகம் முழுக்க பெருசாக எதிர்பார்க்க. ஏன்னா பெரிய கட்சியில் ஆண்ட கட்சி, பெரும் தலைவர்கள், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார் பெரும் தலைவர். அந்த கட்சியில் இப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. அந்த அம்மா இறந்துட்டாங்க, இந்த அம்மா ஜெயிலுக்கு போக போகிறாங்க. யார் முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி. யார் இந்த எடப்பாடி பழனிசாமி? யாருக்கும் தெரியாது. ஸோ இது மக்கள் மனசில், தமிழ்நாட்டு மக்கள் மனசில், உலகத்தில் எல்லா தமிழர்களுக்கும் பதிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது பதிஞ்சிச்சு, அதிமுக தொண்டர்களுக்கும் அது பதிஞ்சிருச்சு. சரி, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் இறந்த அந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன் வருது. அப்போ திரு டிடிவி தினகரன் அதில் போட்டியிட அறிவிக்காங்க. இதில் என்னென்ன மைண்ட்விட்டாக வாட்ச் பண்ணால் அதிமுக தொண்டர்கள் திரு டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவார்னு அறிவிக்கும் போது எந்த எதிர்ப்பும் பண்ணல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ, இது அவர் சார்ந்த யாருக்கோ அந்த அதிமுக நிர்வாகிகள் ஒரு தொண்டன் கூட எதிர்ப்பு தெரிவிக்கல. சரின்னு நின்னார். பிரச்சாரம் போயிட்டு பிரச்சாரம் போது ஓ பன்னீர்செல்வம் தன்மையத்தை உருவாக்கும் போது இரட்டையில முடங்குது. தொப்பி சின்னம் கொடுக்குறாங்க. இலைய முடக்கிட்டாரு ஓபிஎஸ். ஏன்னா அவருக்கு சொன்னார், யாரா சொன்னதா அவரு ஒரு வர்றாரு, அது வேறு. ஸோ அந்த இடத்துல ஓபிஎஸ் செய்தும் தவறு தான். யாராக இருந்தாலும் பொதுவாக நியாயத்தை பேசணும். அந்த இடத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இலையை முடுக்கிறதுக்காக தன்மையத்துங்கிற பேரில் அம்மா சமையல உட்காந்து நடத்துறது தவறு. அதனால தான் இரட்டையில் ஆர்கே நகரில் முடங்குச்சு. சரி, தொப்பி சின்னம் கொடுத்தா டிடிவி தினகரன் அவர்களுக்கு. சரி, அப்போவாவது அவர் மேலே தப்பு இருந்தால் இவர்கள் யாருமே ஓட்டு கேட்க போகாமல் இருக்கும். ஆனால் தொகுதியில் ஓட்டு கேட்க திரு எடப்பாடி பழனிசாமி முதல் கடைக்கோடி நிர்வாகி வரைக்கும் ஆர்கே நகரில் தொப்பி சின்னத்தில் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓட்டு கேட்க போனாங்க. அவர் என்ன பண்ணாரு, இரட்டை மின்விளக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. அந்த தொகுதியில் அவர் தனியாக நின்றார். அப்போவே பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அந்த எலெக்ஷன் வருது. கடைசியில் ஏதோ பணம் கொடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லி அந்த தேர்தலை தடை பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. தேர்தல் நடக்கலை, தொப்பி சின்னம் கேன்சல் ஆகி போச்சு. ஓகே, கொஞ்ச நாள் போகுது. டிடிவி அவர்களுக்கு தனியாக ஒரு 18 எம்எல்ஏகள் ஆதரவாக வந்துட்டாங்க. மற்ற ஆட்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி பக்கம் போயிட்டாங்க. இதுக்கு இடையில துணை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த திரு டிடிவி தினகரன் அவருடைய ஆலோசனையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்க விரும்பலை, அவர் விளைவித்தார். இது டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்திடுச்சு. என்ன இப்படி துணை பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணிட்டாங்க, கட்சி சார்ந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூட அவர் வரமாட்டேக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கும் ஒரு அரசியல் போயிடுச்சு, பிரிஞ்சுட்டாங்க. ரைட், இது வரைக்கும் ஓகே, பிரிஞ்சுட்டாங்க. ஓகே, மக்கள்கிட்ட ஒரு தலைவர்கள் ஒரு கூட்டமைப்பா இவர் தான் துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரை கட்சியிலேருந்து விலக்கும்போது என்ன காரணத்துக்காக விலக்கணும், என்ன ரீசன், நியாயமான விளக்கம் மக்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பு அடுத்த தலைமைக்கு இருக்கு. அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க தவறிட்டார். நான் நல்லா சொல்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்விக்கான காரணத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு தோல்வி இதுதான், ஃபஸ்ட்டு தோல்வி தான். அதுக்கு முன்னாடி ஒன்றுமே செய்யலை. ஃபஸ்ட்டு தோல்வி
டிடிவி தினகரன் அவர்களை பேச்சை கேட்கலை. பட் அவர் நான் துணை பொதுச்செயலாளர் ஏற்றுக்கலை. இந்த மாதிரி அதுக்கான விளக்கத்தை எங்கேயுமே அவர் கொடுக்கல. அதுக்கான தெரியல, அவர் கொடுக்கல. மக்கள் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது என்ன ஒன்றா தான் ஓட்டு கேட்டு போனாங்க. இவர் தான் துணை பொதுச்செயலாளர் அந்த அம்மா வச்சுட்டு போனாங்க. இவர் தான் சிஎம்னாங்க. இப்போ என்ன இவரை பற்றி எதுவுமே இவர் இப்படி சொல்கிறாரு? ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வருது. இதான் ஃபஸ்ட்டு ரீமார்க் அவர் மேலே முடிஞ்சு. ஓகே, ஆனால் அவர் தப்பானவர்லாம் யாரும் முடிவு பண்ணல. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு டவுட் இருக்குது அப்படிங்கிறது தான் அது. ரைட்டு, ஓகே. அப்புறம் கொஞ்ச நாள் போனோன்னே சசிகலா அம்மையுடைய பேன் இருக்குல்ல, அந்த அண்ணாதிமுக அவர் பொதுச் செயலாளராக இருந்தார் அந்த இடைக்கு, தற்காலிக பொதுச் செயலாளர். ஸோ அப்போ அந்த அதிமுக தலைமை கழகத்தில் வைக்கப்பட்ட சசிகலா அம்மாவுடைய பேனரை இறக்குனாங்க. ரைட், இறக்குறது ஓகே. ஏன் இறக்குனீங்க அப்படிங்கிற விளக்கத்தை அந்த கட்சி தலைமை மக்கள்கிட்ட சொல்லணும், அந்த தொண்டர்கள்ட்ட சொல்லணும். எடப்பாடி பழனிசாமியோ அது சார்ந்த ஆட்களோ சொல்லலை. 2 மிஸ்டேக். ஓகே, எப்படி நெகட்டிவாக மாறுது, மக்களுடைய சிந்தனை எப்படி நெகட்டிவாக மாறுது, அந்த கட்சி தொண்டருடைய சிந்தனை எப்படி நெகட்டிவாக மாறுதுன்னா, நான் அரசியல் படித்ததுனால அணுவாக நான் உங்கள்கிட்ட விளக்கமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 மிஸ்டேக். ஓகே, ரைட்டு. திரும்பவும் தேர்தல் அறிவிக்கிறாங்க ஆர்கே நகரில் கொஞ்ச நாள் கழிச்சு. ரைட்டு, கட்சி உடஞ்சிச்சு. 18 எம்எல்ஏ எங்கிட்ட ஆதரவாக வந்தாங்க. அவங்க சட்டசபையில் பதவி நீக்கம் பண்ணாங்கன்னு சொல்லி அது ஒரு வழக்கு. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. திரும்ப எலெக்ஷன் ஆர்கே நகரில் ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்போ பிரிஞ்சுட்டாங்க. டிடிவி தினகரன் தனியாக போயிட்டார், எடப்பாடி பழனிசாமி தனியாக போயிட்டார், சசிகலா அம்மையார் சிறையில் இருக்காங்க, ஓபிஎஸ் யோசிச்சுட்ருக்காங்க. தேர்தல் அறிவித்தாங்க. அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. இவர் ஒருங்கிணைப்பாளர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர். ரைட், இப்போவும் திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு இபிஎஸ் அவர்களோ திரு டிடிவி தினகரனை இந்த காரணத்துக்காக ஒதுக்கி வச்சோம், திரு சசிகலா அம்மையாரை இந்த காரணத்துக்காக ஒதுக்கி வச்சோம் முறையான அதிமுக அந்த அறிக்கையில் மக்களுக்கு சொல்லவே இல்லை. என்ன அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சி நடத்துகிறவர்கள் எந்த இது வந்தாலும் மக்கள் மன்றத்துக்கு போய்த்தாகணும், மக்கள் மன்றத்துக்கு பதில் சொல்லித்தாகணும். ஏனோ தானோட அரசியல்லாம் இங்கே நடத்தவே முடியாது. ஸோ அங்கே தவறிட்டாங்க, விளக்கம் சொல்லலை. மக்கள் சொல்கிறாங்க, நீ காலில் விழுந்து சசிகலா அம்மையார் காலில் விழுந்து பதவி வாங்கின ஒரு ஏன் சசிகலா அம்மையார் பேனரை அதிமுக தலைமை கழகத்திலிருந்து இறக்குனீங்க அப்படிங்கிற முறையான விளக்கம் மக்களுக்கு கொடுக்கணும்ல. இன்ன வரைக்கும் கொடுக்க வேண்டிய அங்கே ஒரு தர்மம் புறக்கணிக்கப்படுது, அரசியல் நெறி புறக்கணிக்கப்படுகிறது. நீ காலில் விழுந்து பதவி வாங்கினது உலக மக்களுக்கே தெரியுது. அப்போ அவங்க போட்டோ அவங்க பேனர் எடுக்கும்போது விளக்கம் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த தலைமை பிடிக்கலை, இல்லை எதுக்காக காலில் வந்தேன் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு சொல்லணும். ஏன்னா அது மக்களோட கட்சி, மக்கள் தான் இரட்டைக்கு ஓட்டு போடுறாங்க. அதிமுக தொண்டர் ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது. பொதுவான அந்த 2% 3%ங்கிறது பொதுமக்கள் போடுற வாக்கு தான் வெற்றியை நிர்ணயிக்குது, கட்சி தொண்டர்கள் போக. அந்த பொறுப்பு கட்சிக்கு இருக்குது. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யலை, அந்த கட்சி சார்ந்த யாருமே சொல்லலை. இப்படி தவறுகள் மேலே தவறு, நிர்வாக தவறுகள், மிஸ்டேக் இப்படி நிறைய நடந்துருச்சு. இப்போ மறுபடியும் ஆர்கே நகர் எடுத்தார். சரி, டிடிவி தினகரன் தனியாக நிற்கிற குக்கர் சின்னம் அறிவிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் இணைஞ்சிட்டாங்க, இரட்டையில் கொடுத்துட்டாங்க. ஆர்கே நகரில் நிற்கிது, திமுக நிற்கிது, போட்டி நடக்குது. குக்கர் சின்னத்தை டிடிவி போட்டிடுறாரு. கடைசியில் என்னாச்சு, திரு டிடிவி தினகரன் வெற்றி பெறார். பிரமாண்ட வெற்றி. உலக வரலாற்றுலேயே, உலக அரசியல் வரலாற்றுலேயே அப்படி ஒரு வெற்றியை யாருமே பார்த்து. திமுக டெபாசிட் இழந்துருச்சே, அதிமுக டெபாசிட் வாங்குறது ஏதோ ஒரு இந்த ஈரோட்டில் தப்பிச்ச மாதிரி தான் ஆர்கே நகரில் தப்பிச்சிச்சு, இரட்டிலே வச்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட சூழல் வரும்போது கூட டிடிவி தினகரன் ஜெயிச்சிட்டாரு. சரி, ஓகே. அப்போ ஒரு கட்சி தலைமை என்ன அங்கே முடிவு பண்ணணும்? திரு ஓபிஎஸோ திரு இபிஎஸோ அவங்க தான் அப்போ இருந்தாங்க. ஒருங்கிணைந்து நிர்வாகிகளை கூப்பிட்டு மாவட்ட செயலர் என்னையா தோல்விக்கு காரணம் என்ன, அதை பண்ணிவிட்டு அதை பேசி என்னென்ன தோல்வி அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டால் எல்லாரும் ஒரு தகவல் சொல்லுவாங்க. அப்போ ஏன் தோல்வி போட்டுறோம்? யார் உங்களை முதலமைச்சர் ஆக்குனாங்களோ
அவர்களை என்ன விஷயத்துக்காக விளக்குறேன் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை மக்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால மக்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற விஷயந்தான் வரும். அதான் உண்மை. ஸோ அப்படி இபிஎஸ் ஓபிஎஸ் செஞ்ச தவறுகள் அதிமுக மேலே மக்களுக்கு இருந்த மரியாதையை குறைச்சிருச்சு ஆர்கே நகர் தேர்தலுக்கு அப்புறம். இதுவும் ஒரு 3வது பாயிண்ட். சரி, ஆட்சி நடக்குது, ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் போய்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு கட்சி நிர்வாகிகள் யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லும்போது கட்சியை விட்டு நீக்குறீங்க. உடனே கட்சியை விட்டு நீக்குறீங்க. அவங்கள கூப்பிட்டு இப்படிலாம் பேசாதீங்க, இப்படி இருக்கு சூழ்நிலை அப்படின்னு விளக்குனீங்களா என்னன்னு இன்னும் மக்களுக்கே தெரியல. அந்த வகையில் கேசி பழனிசாமிங்கிற ஒருத்தர் அண்ணனுக்கு இன்னும் மீடியாக்களில் பேசிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவர் எதுக்காக ஏதோ பிஜேபிக்கு எதிராக பேசினதா அவரை தூக்கணுதா சொல்கிறாங்க. பட் அதுக்கான விளக்கத்தை ஒரு கட்சியோட தலைமை கொடுக்கணும். கட்சி விரோதத்தில் ஈடுபட்டாரு தான் சொல்கிறாங்க, விளக்கம் அறிக்கை விழுந்திருக்கிறத. இப்படி ஒரு சப்பக்கட்டு விஷயமாகவே விளக்கங்கள் இருந்ததுனால மக்கள் ஏற்றுக்கல. அந்த கட்சி நிர்வாகம் திரு ஓபிஎஸ் இபிஎஸ் கட்டுப்பாட்டில் அந்த ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அப்படிங்கிற வந்ததுக்கப்புறம் கூட ஒரு பொறுப்பான ஒரு விஷயமா வரவே இல்லை, மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. என்ன பதில் சொல்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு. சரி, ஓகே, இந்த ஆட்சியை காப்பாற்ற திமுக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிமுக பெற்று அப்படிங்கிறது பிஜேபியோட சப்போர்ட்டில் 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் இருந்தார். அவரே சொல்லியிருக்காரு, ஐயா மோடி அவர்கள் தான் எங்களை இணைச்சி வச்சாரு சொல்லி. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. சரி, ஆட்சி போச்சு, ஓகே, முடிஞ்சு. அந்த இடத்துல கூட எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் செய்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிடிவி தினகரனை அவாய்ட் பண்ணார், சசிகலா அம்மையாரை அவாய்ட் பண்ணார். 3வது ஓபிஎஸ் தான், அவர் ஒருங்கிணைப்பாளர் அவர் தான். ஸோ அவரை ஓரம் கட்ட ஆரம்பித்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகே, கடைசியில் என்னாச்சு? எலெக்ஷன் வந்துருச்சு. அடுத்த எலெக்ஷன் ஆட்சி முடிஞ்சு 4 வருஷம் 5 வருஷம் எடப்பாடி 4 வருஷம் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் இருந்தார். அடுத்து சட்டமன்ற தேர்தல். அப்போது கூட பாரதிய ஜனதா, இன்னும் நானும் தனிப்பட்ட நான் அரசியல் படிச்சிருக்கேன், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் டேலண்டான அறிவாளிகள், ரொம்ப டேலண்டானவர்கள். அதனால தான் இன்னும் தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சி செய்கிறார்கள். மேல்மட்டத்தில் உள்ள அந்த தலைவர்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள். எனக்கு அவர் மேல் மரியாதை உண்டு. அப்படி அப்போது அவர் நினைத்தது என்னென்னா, அதிமுக பிளவுபட்டு கிடக்குது. எந்த வாக்கு வங்கி இருந்தால் அதிமுக திமுக போட்டிட்டு ஜெயிக்குமோ அதை திரு டிடிவி தினகரன் வச்சுருக்காரு. ஸோ போட்டிட்டு அவர் தனியாக ஆளில் நிப்பாட்டும் போது டிடிவி தினகரன் அவர்கள் வாக்கு வங்கியை பிரிச்சிருவார். அதிமுக தோற்று போன்னு கண்டுபிடிச்ச திரு மரியாதைக்குரிய ஐயா மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக தலைவர்கள்கிட்ட போய் டிடிவி தினகரனை சேர்த்துக்கங்கன்னு அந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்போ டிடிவி தினகரன் அவர்களும் ஒத்துருக்கார். நான் கூட நிற்கலை, மற்ற என் கூட இருக்கிற ஆளுங்களுக்கு நிற்கட்டும், சரி சேர்ந்து நிற்போம்னு சொல்லியிருக்காரு. அப்போவும் திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை. இது 4வது தவறு. ஒரு ஆளுமை, ஒரு தலைமை அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கிட்டே வரேன். அதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறு செய்து விட்டார். 4வது தவறு. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. நான் ஜெயிச்சிருவேன்னு பிஜேபிக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டார். தேர்தல் பிரச்சாரம் போது வைக்கிது. எடப்பாடி பழனிசாமி அவர் மட்டும்தான் மைக்கில் பேசுகிறாரு. வேறு தலைவர்கள் யாருமே பேசுகிற ஓபிஎஸ்லாம் அதிகமாக பேசியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. அது போச்சு, எலெக்ஷன் போச்சு. ரிசல்ட் என்னாச்சு? ஜெயிக்க வேண்டியது அது அதிமுக. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்டாக சொல்கிறேன், இப்போ படித்தவனா சொல்கிறேன். இந்த 3வது தடவையும் அதிமுக ஜெயிக்க வேண்டியது. இபிஎஸ் முதலமைச்சராக வர வேண்டியது. அவர் மேலே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டார். அது காரணம் இந்த டிடிவி தினகரன் அவரை சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ்ஸையும் அனுசரிச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சராக இருப்பார். அதையும் கோட்டை விட்டார். 5வது தவறு, தோத்துட்டார். சரி, ஆனால் அவங்க செய்யலைன்னா
பரவாயில்ல, நாங்கள் ஒரு கௌரவமான தோல்வி, நாங்கள் எதிர்கட்சியாக எதிர்கட்சிங்கிறது அதிமுக ஆளு இல்லைன்னா திமுக எதிர்கட்சியாக வரும். திமுக இல்லை அதிமுக, இதுதான் உண்மை. 2 பேர் போட்டிட்டு அதுதான் வரும். மற்ற கட்சியெல்லாம் வர்றதுக்கு லேட்டாகும். உடனே நான் தான் எதிர்கட்சின்னு நீங்கள் தான் வந்தாகணும். அப்போ அந்த இடத்துல சரி எதிர்கட்சியாக வந்தாச்சு, ஓகே, எல்லாம் முடிஞ்சு. இப்போ அந்த இடத்துல ஒரு ரீமார்க். அப்போவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் தோற்றோம், கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு எதுக்கு தோற்றோம் அதை ஆலோசனை பண்ணலை. ஸோ அவர் தான் பண்ணலை. அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல, திரு செங்கோட்டையன் அவர்கள், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ஓஎஸ் மணியன் போன்ற எடப்பாடி பழனிசாமி அவருடைய சீனியர்லாம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. பொன்னையன், திரு பொன்னையன் அவர்கள், திரு வளர்மதி அம்மையார் அவர்கள், கோயிலேந்திர அம்மையார் அவர்கள், இவர்களாவது கொஞ்சம் யோசிச்சு ஏன் தோற்றுக்கிட்டு இருக்காங்க, என்னென்று பண்ணுறாங்களா? அதுவும் கிடையாது. அதுக்கு என்ன ரீசன்னு தெரியவே இல்லை இன்னமும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் மீது பெரும் மதிப்பு உண்டு மக்களுக்கு, எனக்கெல்லாம் உண்டு. நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுற அந்த சின்ன வயசு காலத்திலிருந்தே எனக்கு உண்டு. அவர் கூட இந்த கட்சி இப்படி போய்கிட்டு இருக்கே அப்படிங்கிற அக்கறை இல்லாமல் இன்னும் இருக்காரு அப்படிங்கிற வருத்தம்லாம் இருக்குது. என்ன காரணம்னே தெரியல. திடீர்னு சாதியை பற்றி பேசி அப்படி பேசுகிறார். அப்போ நமக்கு என்ன தெரியுது, செங்கோட்டையன் சாதி விஷயமா பேசுகிறாரு, அதிமுக சாதி கட்சியாக மாற்றுறாருங்கிற ஒரு பிம்பமும் அதிமுகவுக்கு வந்துருச்சு. ஸோ 6 மிஸ்டேக்கு 7 மிஸ்டேக்கு இப்படி எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு. சரி, ஓகே, அந்த தேர்தலையும் தோச்சாச்சு. அடுத்து வந்த எல்லா தேர்தலையும் தோல்வி. அப்போ கூட கூப்பிட்டு பேசல. என்னன்னா, நான் இப்போ சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், யார் வேணாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம். பட் நான் சின்ன பையன் தான், என்ன இவனுக்கு என்ன தெரியுங்களா நீங்கள் நினைக்கலாம். நான் எனக்கு தெரியும், நான் போலிட்டு அந்த அரசியல் படிச்சுனா சொல்கிறேன். திமுகவிட்ட நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா எத்தனை தேர்தல் வேணாலும் போட்டுடுங்க. டிடிவி தினகரன் அவரை சேர்க்காம, கூட்டணிலையோ இல்லை கட்சியை கழிச்சிட்டு அதிமுகவிலையோ ஒரு பொறுப்பு கொடுத்து சேர்க்காம, எந்த காலத்துலேயும் அதிமுக இரட்டையில வெற்றியே பெறாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் விவாதங்களில், டிவிகளில் எவ்வளோ பெரிய ஆட்களை, பெரிய மேதாவியில் வச்சு நீங்கள் விவாதம் பண்ணாலும் சரி. ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஜெயிக்கிற அந்த வாக்கு வங்கி 3%, 2%, 1% தான். திரு டிடிவி தினகரன் அவர்கள் 4%, 5% எடுத்துக்கிறாரு அந்த ஓட்டை. அதிமுக தோற்று போது திமுக ஜெயிச்சிருது. இந்த அடிப்படை அறிவு கூடவா இல்லாமல் இருக்குது அதிமுக தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், திரு டிடிவி தினகரன் அந்த எடுக்கிறாருல, நீங்கள் ஜெயிக்கிற அந்த வாக்கை அழகாக தூக்கி வச்சுருக்காரு, அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நானும் தொலைக்காட்சிகளில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை பற்றி எந்த ஒரு பத்திரிகையாளர்களோ அரசியல் விமர்சகர்களோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதிமுகவோட வாக்கு எந்திருக்குல, அந்த 4-5% வெற்றி பெறக்கூடிய பெர்சன்டேஜ் டிடிவி தினகரன் வச்சுருக்காருங்க. நீங்கள் எத்தனை தேர்தல் அவர் இல்லாமல் போட்டிட்டா கூட ஜெயிக்க முடியாது. இப்போ பாருங்க, ஈரோட்டில் முன்னாடி இருந்த தேர்தலோட ஓட்டு கம்மியாச்சு. அப்படி போயிட்டுருக்கு அதிமுக நிலைமை. ஆனால் அந்த அந்த தலைவருக்கு தெரியல. சரி, இது முடிஞ்சு, ரைட்டு. இப்போ ஈரோடு தேர்தல், அதுக்கப்புறம் 7 தேர்தல் தோல்வி, ஒன்றும் முடியல, ரைட்டு. ஈரோடு தேர்தல் வந்துச்சு. கொங்கு மண்டலம், எங்கள் பெல்ட்டு, ஜாதியை கொண்டு வந்துட்டாங்க. அதான் உண்மை, ஓப்பனாக சொல்லுவோம். அதிமுக ஜாதி கட்சி மாதிரி அவங்க. இன்னொரு ரீசன் என்ன, இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க கம்யூனிட்டி சார்ந்த ஒரு நிர்வாகிகளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு ஜாதி கட்சி அப்படிங்கிற ஒரு தோரணை உருவாக்குது. அதுலேயும் அவர் தெளிவாக இல்லாமல் விட்டார். திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சாதி விஷயமா சொல்லி அது ஒரு ரீமார்க் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அப்படியாவது ஈரோட்டில், கொங்கு பெல்ட்டில் உங்கள் கம்யூனிட்டி ஓட்டாவது உங்களுக்கு விழுந்துச்சா? விழுகலையா? அந்த உங்கள் சமுதாய மக்களே உங்களை ஆதரிக்கலையே, தோத்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழ்நாடு முழுக்க இருக்குது திரு எடப்பாடி பழனிசாமி மீது. உங்கள் பெல்ட்லையும் ஜெயிக்கல, தென் மாவட்டத்திலும் ஜெயிக்க மாட்டீங்க, 7-8 தோல்விகள். நான் தான் அதிமுக தலைவர். சரி, ரைட். அது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய, அதாவது என்ன சொல்கிறதுனால,
எல்லாரையும் கரெக்ட் பண்ணி நான் லீடர்ஷிப்பாக இருக்கிறதுல எல்லாரையும் கரெக்ட் பண்ணி லீடர்ஷிப்பாக இருக்கிறது அது ஒரு திறமை தான். ரைட்டு, கெட்டி கடத்தினே வச்சுக்கோங்க. அம்மாவுடைய தொண்டை, எம்ஜிஆருடைய தொண்டை, இந்த கட்சி நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம், விசுவாசம், நன்றி உணர்வு மனசில் இருக்கணும். சுய பரிசோதனை இருக்கணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் தோற்றுக்கிட்டு இருக்கோம்? 8 தேர்தலில் ஏன் தோற்றோம்? ஏன் நம்மளை மக்கள் ஏற்றுக்க மாட்டேங்காங்க? அப்போ நான் சொன்ன காரணங்கள் எல்லாமே இருக்குது. இவ்வளோ பெரிய ரீமார்க். சரி, ஓகே, இவ்வளோ நடந்துருச்சு. டிடிவி தினகரனை விளக்குனதுக்கு ரீசனில், சசிகலா மேயரை விளக்குனதுக்கு ரீசனில், ஓபிஎஸ்ஸை ஒதுக்குனதுக்கு ரீசனில், அதுக்கான விளக்கத்தை மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லா தேர்தலையும் தோல்வி, அதுக்கான ஆலோசனை கூட்டமோ அதை பற்றி நிர்வாகிகிட்ட கேட்கவும் இல்லை. சாதி கட்சியாக ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை பற்றி பேசவே இல்லை. கட்சியை விட்டு இப்போ 1 கோடி ரூபா எம்எல்ஏவுக்கு எலெக்ஷனுக்கு கேட்டான்னு சொல்லி நம்ம குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னப்போ அவர் நம்ம ஆமான்னு ஒத்துக்கிட்டு மறுத்தார் நம்ம கேபி முனுசாமி. அவர் மேலே நடவடிக்கை இல்லை. ஸோ ஒரு ஆளுமைக்கான ஒரு விஷயம் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கிட்ட இல்லாமையே போயிடுச்சு. இவ்வளவு விஷயங்கள் நெகட்டிவாக அந்த கட்சி சீரழிஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது தான் உண்மை. சரி, ஈரோட்லையாவது தோத்தீங்க, அப்போவாது உணர்ந்துக்கிட்டு அம்மா கட்சி ரெட்டையில் சரி அந்த கட்சி பிரிஞ்சு கிடந்ததுனால தான் ஜெயிக்க முடியல அந்த தாட்டு இன்னும் தெரியும். பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் ஜெயிக்க முடியுங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே தெரியும். ஆனால் என்ன அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. ஓகே, இருக்கட்டும். பட் அதை அதிமுக மூத்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இவ்வளவு தேர்தலில் தோற்றுக்கிட்டு இருக்கோமே, இவர் பின்னாடி போகலாமா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறாங்க. அந்த கட்சி சரிவை நோக்கிக்கிட்டு இருக்கு, வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இப்படி இவ்வளோ காரணங்களால தான் அந்த அதிமுக நீங்கள் தோற்று ஒரு 3ஆம் தர கட்சியாக கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறது. இனி வருகிற தேர்தல் இனி வர தேர்தல் சட்ட எம்பி தேர்தல் வருது. அதுலாம் இப்போவே ஒன்றும் பண்ண அவங்க குங்குமண்டம்னு சொன்ன அந்த இதுலேயே அவங்களால ஜெயிக்க முடியல. ஸோ எல்லாமே இந்த கட்சி முழுக்க தோல்வி அடைந்ததுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அவருக்கு ஆதரவாக இருக்க 2ஆம் தர தலைவர்கள் சில பேர். இவர்கள் யோசிக்க எதுக்கு தோக்குறோம் என்ன அப்படிங்கிறத திரு செங்கோட்டையன் அவர்களோ, திரு ஜெயக்குமார் அவர்களோ, திரு சிவி சண்முகம் அவர்களோ, திரு கேபி பழனிசாமி அவர்களோ, திரு செல்லூர்ராஜ் அவர்களோ, திரு ஆர்பி உதயகுமார் அவர்களோ, திரு ஓஎஸ் மணின் அவர்களோ, திரு கடம்பூர் ராஜ், இந்த 2ஆம் தர தலைவர்கள் இவர்கள் தான் முதல் தர தலைவர்கள். அதுலேயும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவர்கள் ஆராய்ச்சி பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் இவ்வளோ தோல்விகள் இருக்குது, இதுக்கு அப்புறமும் இந்த கட்சி அவர் தலைமையில் இருக்கலாமா அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுத்தால் மட்டுமே இந்த கட்சி காப்பாற்றப்படும். அடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற முடியும். நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவனா நேர்மையாக என் பதிவை இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ இங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதிமுக தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் தான் இந்த முடிவுகளை எடுக்கணும். ஆனால் இன்னொரு கேள்வி வருது. இவ்வளவு தோல்வி தோற்றதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் தோற்றிருந்தா கூட அவர் பின்னாடி எவனும் நிற்க மாட்டான். ஜெயலலிதா அம்மையார் இவ்வளோ தோற்றிருந்தா கூட அந்த நிர்வாகி நிற்க மாட்டான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாமானியன் இவ்வளோ தோல்வியை சந்திச்சுக்கணும், ஏன் இந்த மாதிரி ஆளுங்க பின்னாடி நிற்கிறாங்கிற ஒரு கேள்வி, டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அது என்னங்கிறது எனக்கு இன்னும் நிறைய பேரால் கண்டுபிடிக்க முடியல. இது ஒன்று. அப்புறம் ஒரு தலைவனுக்கு கரஸ்மாட்டிக் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கரஸ்மாட்டிக் இருக்கணும். அப்படி போய் நின்றா மக்களுக்கு பிடிக்கணும். தமிழ்நாட்டு மக்கள்லாம் அப்படித்தான் எம்ஜிஆரை ரசித்தாங்க, கலைஞரை ரசித்தாங்க, ஜெயலலிதா அம்மையாரை ரசித்தாங்க. கலைஞர் பேச்சால் கவர்ந்தார், எம்ஜிஆர் சினிமாவில் கவர்ந்தார், ஜெயலலிதா அம்மையார் அழகால கவர்ந்தாங்க. இப்படி ஒவ்வொரு அந்த ஃபேஸ் வேல்யூ, கரஸ்மாட்டிக் லீடர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேல்யூ வேணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அதுவும் இல்லை. திரு டிடிவி தினகரனுக்கு இருக்கிற கரஸ்மாட்டிக் அந்த ஃபேஸ் வேல்யூ கூட
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை. இதுவும் காரணம். சரி, அதை விடுங்க. ஒரு கட்சி தலைவர் பிரச்சாரத்துக்கு போகிறாரு, மேடையில் பேசும்போது கூட ஒரு இலக்கியம் சம்மந்தமாக சொல்லும்போதோ ஒரு வரலாறு சம்மந்தமாக சொல்லும்போதோ ஒரு எவிடன்ஸோட தெளிவாக தெரிஞ்சுட்டு பேசணும். இன்னும் அவர் மேலே கம்பராமாயணத்திலிருந்து சேர்க்கலான்னு சொன்னதா ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு நெகட்டிவாக ஒரு தலைவர் கச்சம் வேற மாதிரி இருக்கு அந்த கட்சி. பல விஷயங்கள்ல அவருக்கு வந்து எந்த விஷயத்திலையும் அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்க முடியாத அளவுக்கான காரியங்களை இந்த 4, 5, 6 ஆண்டுகளில் பண்ணிட்டு வாழ்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் பின்னாடியும் சில நிர்வாகிகள் தலைவர்கள் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது ஏன் போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு மர்மமாகவே இருக்கு. இந்த அதிமுக கட்சி 8 தேர்தலில் இதுவரைக்கும் இருந்த அவ்வளவு தேர்தலின் தோல்வி வர காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அந்த ஒரு ஆணவ போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடாது, நான் பொதுவாக சொல்ல, கட்சிக்காரங்க சொல்லுவாங்க நான் அப்படிங்கிற அந்த இதுவும். சரி, நானும் இருந்தால் அவரை கண்டிக்கிறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்லை. அவருக்கு ஆதரவாக பிஜேபி இருக்கிறது ஒரு தவறு தான். ஏன்னா இப்போ பிஜேபிக்கு அவர் எதிராக செயல்படுற மாதிரியான ஒரு தகவல்லாம் வருது. ஸோ ஒருத்தரை அவாய்ட் பண்ணி நான் அவாய்ட் பண்ணின்னு டீசெண்டாக சொல்கிறேன். மக்கள் மத்தியில் துரோகம்னு சொல்கிறாங்க. நம்ம பதவிக்கு கொடுத்தவங்களை மதிக்காமல் போனதெல்லாம் துரோகம்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. நான் பொதுவான ஆள், அதை மக்கள் பார்வைக்கு விட்டுறேன். ஸோ தவறு மேலே தவறு நான் அப்படிங்கிறப்ப கட்சியிலேருந்து எல்லாத்தையும் நீக்கிறது. ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக பாரதிய ஜனதா வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த கட்சி இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதுதான் உண்மை. அதுக்கு ஒரே ஒரு சான்று கூட திரு ஈரோடு தேர்தல் பார்க்கலாம். அவங்க கொங்கு பெல்ட்டில் கூட அவரால் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல். அந்த சமுதாய மக்கள் நேர்மையானவங்க, கொங்கு மண்டல மக்கள் நேர்மையான, அவங்க கூட அவரை ஆதரிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் இந்த கட்சி இருக்குது. அதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த நான் இப்போ அடுக்கடுக்காக சொன்னேன்ல அந்த விஷயங்கள் தான். இது நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த மாணவனா என்னோட பார்வைக்கு நான் தெளிவாக இதை சொல்கிறேன். நான் இவருக்கு ஆதரவாகவோ அவருக்கு ஆதரவாக அப்படிலாம் ஆள் கிடையாது. பொதுவாக நான் படித்த அனுபவங்கள், மக்கள் பல்ஸு, அரசியல் தலைவர்கள் பல்ஸு, எதுக்கு இப்படி போகிறாங்க, எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் கண்டுபிடித்து நான் ஒரு விஷயமா ஒரு வீடியோவை நான் பதிவிடுறேன். ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தோடு இருக்கக்கூடிய அந்த தமிழக நாட்டை கம்பீரமாக ஆண்ட ஒரு எம்ஜிஆர் என்ற மிக பெரும் தலைவர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் என்ற மிக பெரும் தலைவியோட கட்சி இப்படியெல்லாம் கேலி கூத்தாகி போகுது அப்படிங்கிறபோது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை அந்த கட்சி நிர்வாகிகள், உயர்மட்ட தலைவர்கள் ஒன்று கூடி யாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தால் மனச்சாட்சிக்கு உட்பட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு விசுவாசமாக, எம்ஜிஆருக்கு விசுவாசமாக அந்த 2ஆம் தள 3ஆம் தள தலைவர்கள் ஒரு முடிவை எடுத்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த கட்சியை வழிநடத்தினால் மட்டுமே திரும்ப தேர்தலில் வெற்றி பெற முடியுமே தவிர பிரிந்து நிற்கிற வரைக்கும் இந்த கட்சி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. நான் ஒரு அரசியல் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையில் இந்த கட்சி இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்கிறேன். என்னதான் வெளியில் வந்து சமத்துவ கட்சி, நீதி கட்சி, அதிமுக அப்படிங்கிற ஒரு போர்வை இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அது ஒரு சாதி கட்டமைப்பை கொண்ட கட்சி தான். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. ஏன்னா அந்தந்த சாதி வேலி உள்ளவர்களுக்கு அமைச்சர் பதவிகளோ பொறுப்புகளோ கொடுத்து தான் திரு கலைஞர், திரு ஜெயலலிதா அம்மையார் எல்லாருமே கொண்டு வந்தாங்க. எல்லாருக்குமே ஈக்குவலாக பொறுப்பு இருக்குது. இங்கிட்டு கவுண்டருக்கு கொடுத்தா அங்கிட்டு தேவருக்கு கொடுப்பாங்க, வன்னியருக்கு கொடுத்தா அங்கிட்டு அங்கே கொடுப்பாங்க. இப்படி மாறி மாறி அந்த சமூக ஆட்களுக்கு பதவியில் கொடுத்தும் மறைமுகமாக ஒரு நீதி கட்சி மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் நடந்து கொண்டு வந்தது. ஆனால் அதை வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட கொங்கு மண்டல கட்சி போல ஒரு தோரணையை உருவாக்குறது அந்த கட்சிக்கு ஒரு நெகட்டிவான விஷயத்தை உருவாக்கும். அதனால்
இப்போ தேவர் சமுதாய பிரதிநிதி, கவுண்டர் சமுதாய பிரதிநிதி, வன்னியர் சமுதாய பிரதிநிதி என்று அதில் முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க அதிமுகவில். அவங்க எல்லாம் சேர்ந்த கட்சி தான் அதிமுகவாக இருக்கும். தலித்து இல்லை அருந்ததியர், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவங்களும் எல்லாருமே இருப்பாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய தவறிட்டார். முழுக்க கொங்கு மண்டல கட்சி அப்படிங்கிற ஒரு தோரணையை உருவாக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. இதுவும் ஒரு காரணம். ஸோ இதையெல்லாம் சரி பண்ணி எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த கட்சிக்கான வேலையை பார்த்து இவங்க தான் தலைவர், இவரை தான் பொறுப்புகளை பிரித்து மக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள்லாம் பிரியலை, நாங்கள் எங்கள் அம்மாவோட பிள்ளைங்க, நாங்கள் எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் பிரச்சாரத்துக்கு போய் தேர்தலை சந்தித்தா அந்த கட்சி மீண்டும் தலைநிவரும், இரட்டை இலை ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அரசியல் படுத்த மாணவனா, ஒரு அரசியல் ஸ்டூடெண்ட்டாக என்னோட கருத்து இதுதான். நன்றி.